தற்போது கிடைத்த அண்மை செய்தி. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் அனுமதியின்றி வாகனங்களில் ஊர்வலமாக விஜய் ரசிகர்கள் சென்ற நிலையில் கார் மற்றும் பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் வசந்த், கூடுதல் விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் நடித்த கோட் திரைப்படம் திண்டுக்கல் மாவட்டத்தில் 3 திரையரங்குகள், அதுவும் சொல்லப்படும் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 3 திரையரங்குகளும் மற்றும் மாவட்டத்தில் ஒரு 12க்கு மேற்பட்ட திரையரங்குகள் இன்று வெளியிடப்பட்டது. இந்த திரையரங்குகளில் வெளியிட்ட முன்பாக ரசிகர்கள் கொண்டாட்டம் காலை முதலே ஆரம்பிக்கப்பட்டது. ஏன்னா இதற்கான ஏற்பாடுகள் நேற்று இரவு முதலே அந்த பிளெக்ஸ் வைப்பது, பேனர் வைப்பு உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் செய்து இன்று காலை முதலே அவர்கள் அந்த கொண்டாட்டத்தை செய்தனர். இதன் ஒரு பகுதியாக வத்தலகுண்டில் இருக்கக்கூடிய திரையரங்கில் ரசிகர்கள் காலை முதலே அதிகப்படியாக குவிய தொடங்கினர். இதில் ஒன்று கூடி இங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் பல்வேறு கிராமங்கள் மற்றும் அந்த நகர்பகுதியில் உள்ள பல்வேறு ரசிகர்கள் ஒன்று கூடி அங்கு வந்தனர். அங்கு வந்து மொத்தமாக அந்த இங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் இருசக்கர வாகனம், அதாவது மோட்டார் பைக்கு மற்றும் கார்களில் தமிழக வெற்றிக் கழக கொடியை பிடித்து கொண்டு, அதாவது கட்சி ஆரம்பித்த அந்த கொடியினை புதிதாக வெளியிட்ட அந்த கொடியினை பிடித்து கொண்டு மதுரை மெயின் ரோடு சாலையில் அங்கிருந்து மற்றும் பேருந்து நிலைய பகுதியில் மோட்டார் சைக்கிள் மற்றும் கார்ல ஊர்வலமா அதிக அளவில் சத்தத்தை எழுப்பி இடையூறாக, பொதுமக்களுக்கு இடையூறாக சத்தத்தை எழுப்பி அவர்கள் ஊர்வலமாக சென்றனர். இதை எடுத்துக்கொண்ட போக்குவரத்தினர் அவர்களுக்கு ஆதாரமாக அவர்கள் சென்றதற்கான வீடியோ மற்றும் உள்ளிட்ட அவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டு இந்த இடையூறு ஏற்படுத்திய அதிவேகமாக சென்ற ரசிகர்கள் மற்றும் கார்கள், அவங்க வச்சிருந்த இருசக்கர வாகனங்கள் போலீசார் முழுமையாக பறிமுதல் செய்து தற்போது வைத்துள்ளனர். இந்த பகுதியில் ரசிகர் சில பேர் பறிமுதல் செய்த காரணத்தினால் படத்திற்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் இந்த பொதுமக்களுக்கு இடையூறு என்பதை ஏற்படுத்தி அதனால் மக்கள் கொண்டாட்டத்தை தவிர்த்து இந்த இடையூறு ஏற்படுத்தினால் மட்டுமே இந்த சம்பவம் தற்போது நடைபெற்றுள்ளது. இதனால் பறிமுதல் செய்த போலீசார் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி பல்வேறு அவர்களுக்கான அபராதத்தை விதிப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவு உள்ளது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வசந்த்.